டவுரி வாங்கி கல்யாணம் பண்ணுறது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். திருமணம் பண்ணிக்கிறது ஆணும் பெண்ணும் அவங்க சம்பாதிச்சு அவங்க சேமிச்சு அவங்க செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறது would be an excellent step towards ஒரு நல்ல ஒரு சொசைட்டின்னு நான் நினைக்கிறேன். நான் பர்சனலாக நினைக்கிறேன். இது உங்களுக்கு பார்க்கும்போது சூப்பர்ஃபிஷியலாக ஒரு சின்ன விஷயமா தோணும். பட் நீங்கள் அந்த திருமணத்துக்குள்ள வர விஷயங்கள் எல்லாம் பாருங்களேன். அந்த டிஸ்கஷன்ஸ், எப்படி திருமணம் பண்ணணும், எவ்வளோ செலவு பண்ணணும், என்ன சீரு கொடுக்கணும், இதெல்லாம் அந்த பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகும்போது அங்கே நிறைய இன்இக்வாலிட்டி வரும். அந்த ஆணோட பக்கமும் பெண்ணோட பக்கமும் இதெல்லாம் அந்த இளைஞர்களோட வாழ்க்கையை பாதிக்கும். வசதி இருக்கிறவங்க இருந்தா கூட பிரித்தன்யாவோட வாழ்க்கையை பாதிக்கலையா? ஸோ அது as boys I think you should know that your wife is not your possession. Her parents owe you nothing, absolutely nothing. டவுரி வாங்கி கல்யாணம் பண்ணுறது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். இந்த மாதிரியான விஷயங்கள் நான் ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ் நான் பார்க்குறேன். எல்லா கேசஸும் எடுத்து நம்ம பண்ண முடியாது. பட் ஒரு சில விஷயங்கள் அந்த எபிசோட் நம்ம பண்ணும்போது நம்ம நினைக்கிறோம், ஏன் இதை பற்றி யாரும் பேசலை, எதனால இதை யாருமே கையில் எடுத்து இதுக்காக குரல் கொடுக்கலன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், 3 மாதம் முன்னாடி ஒரு யங் கேர்ள், ஒரு 28-year-old கேர்ள், 2 குழந்தைகள், 6 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, 2 பெண் குழந்தைகளோட they ended their life. கேஸு பதிவாச்சு. ரயில்வே போலீஸ் அந்த பொண்ணை ரித்தன்யா மாதிரியே இறக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பதிவு போட்டிருக்காங்க. அந்த பொண்ணோடு அப்பா அம்மா கதற என்னோட ஷோவில் உட்காந்து பேசினாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஒரு மேடை கிடைக்கல. அவர் சொல்கிற மாதிரி படித்த அறிவு இருக்கிற, எக்ஸ்போஷர் இருக்கிற, அதுக்கான பணபலம் இருக்கிறவங்களே இந்த மாதிரியான ஒரு கார்ப்பரேட் செட்டப்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயோ ஒரு கோர்ட்டுக்குள்ளேயோ போய் பேசும்போது அந்த ஒரு ஹயரார்க்கி பார்த்து இல்லைன்னா அந்த ஒரு கட்டமைப்பை பார்த்து பயப்படுறாங்கன்னா சாதாரணப்பட்ட மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ அவங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு மேடை அங்கே கதறினாங்க. எனக்கு என்ன புரியலைன்னா, அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஷோவோட வியூவர்ஸ் பார்த்தாங்க, ரியாக்ட் பண்ணாங்களே தவிர யாருமே அது கையில் எடுக்கல. இமேஜின் 2 குழந்தைகளோட அவர் சொல்கிறாரு, இப்படி பொறுக்கி தான் எடுத்தாங்களாம், எடுத்து கட்டி கொடுத்தாங்களாம் அந்த 2 குழந்தைகளை. அவரால் பேச முடியல, அப்படி கதறினார். ஸோ அந்த பொண்ணு வீடியோவில் சொல்லியிருக்கா என்னன்னா, இருந்து பிரயோஜனம் இல்லை, என்னோட ஹஸ்பண்டோட வீட்டில் இப்படி பண்ணுறாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாரு. அந்த ஹஸ்பண்ட்டை கூட நான் பேசினேன் ஃபோனில். அவரோட பக்கத்தை சொல்கிறாரு. பட் இது என்னன்னா, இது ஒரு சூசைட் கேஸாக அதை கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க.